ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாரும் வரும். ஸோ இந்த நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா கைட் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஒரு டிசைனான கைட் வந்து எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த கைட்டை வந்து நம்ம பறக்க விடுறது வந்து அப்போ A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சாரி இந்த மாதிரி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், சாரி கேட்டுருக்கேன். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னு பார்க்குறேன். வாங்க இந்த கைட் எப்படி செய்யணும் வீடியோ பார்க்கலாம். வீடியோ போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இடத்துல பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரில் கலர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த நியூஸ் பேப்பர் தான் இருக்குது, நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக இருக்கும், அது வந்து தனியாக வந்து கிழிச்சிக்கலாம். வந்து ரெண்டு பீஸாக இருக்கா, அது தனியாக ஒரு பீஸை மட்டும் தனியாக பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து மடிக்கணும். உங்களுக்கு வந்து எந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த கார்னர் எடுத்துக்கோங்க. அந்த கார்னர் வந்து முக்கோண ஷேப்பில் ஃபஸ்ட்டு கரெக்டாக மடிச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மடிச்சிக்கிறேன் முக்கோண ஷேப்பில். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி மடிச்சிக்காச்சு. மடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும், தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் மட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். சாப்பீஸ் இல்லை உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. எது இருந்தாலும் ஓகே, ஸ்கெட்ச் இல்லை பேனா எது இருந்தாலும் ஓகே. நான் உங்களுக்கு சாப்பீஸ் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்னமாக ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான், அது தெரியாதுன்னு தெரில உங்களுக்கு. சும்மா நான் வரைகிற மாதிரி சும்மா லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. சும்மா ஒரு வில்லு மாதிரி தான், 2 வில்லு மாதிரி வரைஞ்சிக்க வேண்டியதான். நம்ம பார்த்திங்கன்னா வரைஞ்சது மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்கோள் எடுத்து அந்த வரைஞ்சது மேலே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா சூப்பரான டிசைனாக இருக்கு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வச்சு டிசைன் கிடச்சிருக்கோம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து குச்சி 2 வச்சு நம்ம பட்டன் செய்ய போகிறோம். இதில் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கமாக வச்சு எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வளைவு குச்சி நல்ல ஒரு லென்த்தை விளக்கமாக வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வளைவு குச்சி ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. வில்லு மாதிரி செய்யணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வளைவு வந்து அளவு வச்சுக்கிறேன். அளவு வச்சுட்டு உடச்சிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை உடச்சிட்டு நூல் வந்து அதில் கட்டிக்கிறேன். அதில் உங்கள்கிட்ட கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா வில்லு மாதிரி செஞ்சாச்சு. இந்த மாதிரி தான் வில்லு ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. செஞ்ச ஒட்டி பார்த்திங்கன்னா வந்து சென்டர் குச்சின்னு தேவை. அதே மாதிரி இன்னும் விளக்கமாக வச்சு எடுத்து சென்டர் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு உடச்சிங்க எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். இந்த மாதிரி சின்ன பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து ரைஸ் வந்து ஒட்டியிருக்கேன். ரைஸ் வந்து இடத்துல தடவிட்டு ஒட்டிக்கங்க. எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் ஒட்டி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து அது சென்டர் மேலே மட்டும் வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்து வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சு. எல்லா இடத்துலையும் ஒட்டியாச்சு. பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் டேப் போட்டிருக்கேன். எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒழுங்காக ஒட்ட முடியல, நான் டேப் போட்டிருக்கேன். நீங்கள் டேப் போடுறதா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாதாரண போடுறதா கூட விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இதை வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவும் டேப் போடுறதா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அந்த ஒட்டுறது தான் முக்கியம். பார்த்து ஒட்டிக்கங்க. ஒட்டியாச்சு. ஒட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வால் தான் நம்மளுக்கு தேவை. கொஞ்சம் சின்னமாக ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணி வால் வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஓரளவு லென்த்தாக எடுத்துக்கோங்க. வால் லென்த்தாக வச்சு நம்ம பண்ணலாம், பறக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்கிறக்காண்டி கொஞ்சம் குட்டையாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அதை ஒட்டிக்கிறேன். அதை வச்சு ஒட்டியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக நான் ஒட்டியிருக்கேன். அந்த வச்சு கொஞ்சம் டிசைனாக தான் ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் சாதாரண தான். பார்த்து பிடிக்காத அளவு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. அதை வந்து நான் கொஞ்சம் கிரிப்பாக ஒட்டிடுவேன். பறக்க விட மாதிரிலாம் ஒட்டிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டுண்டி பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் காது மாதிரி ஒரு 2 சைடெலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பாருங்கள் 2 சைட்லேயும் 2 சைடில் சும்மா சின்னமாக ஒரு பீஸ் மாதிரி பண்ணி அதில் ஒட்டிட்டேன். அப்படி அழகாக அது பார்க்க நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா பட்டத்து நூல் கட்டுறது தான். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். எல்லோரும் வந்து ஒவ்வொரு மெத்தில் கட்டுவாங்க. நான் வந்து ஒரு மெத்தில் கட்டுவேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா 2 சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சின்ன ஹோலில் போட்டுக்கோங்க. 2 ஹோல் போட்டாச்சு. 2 ஹோல் வந்து பிச்சராக போட்டுக்கோங்க. கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன விளக்கமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஹோல் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜான் மட்டும் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே உங்கள் விரலுக்கு ஒரு கைக்கு வந்து ஜான் வச்சுட்டு அங்கேருந்து எவ்வளோ அளவு இருந்துச்சோ அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னமாக ஒரு ஹோல் அந்த இடத்துக்கிட்ட கீழே வந்து சின்னமாக ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இங்கிட்ட ஒன்று, அதே மாதிரி அந்த சைடு ஒன்று, 2 ஹோல் சின்ன ஹோல் போட்டுக்கலாம். நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூல்கண்டு தேவை. நூல்கண்டு எடுத்துக்கிட்டு
கொஞ்சம் ஓரளவு நூல் எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒன் சைடு வந்து வழியாக உள்ளே விட்டுக்கோங்க. மேலே ஒன் சைடு வழியாக உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் லென்த் எடுத்துக்கோங்க. வெளில இழுத்துக்கோங்க. அப்படியே நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எண்டு இருக்கும். அந்த எண்டை வந்து இன்னொரு சைடு விட்டுக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு விடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். 2 எண்டே நான் இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 எண்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு நூல் எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு ஹோல்ஸ் படியாக உள்ள விட்டேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஹோல்ஸ் வழியாக இன்னொரு இதை விட்டுக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விடுறேன் பாருங்கள். ஒரு வழியாக ஒரு நூலை விட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஹோல்ஸ் வழியாக இன்னொரு நூலை விடணும். எண்ணெயை விட்டு முடிச்சு போட வேண்டியதான் நம்ம வேலை. நம்ம பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துக்கிட்டு முடிச்சு போட்டுறேன். நான் ரெண்டையுமே அழகாக நேராக வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாட்டு மட்டும் போட்டுக்கலாம். நண்பா நாட் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு அழகான வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பறக்க ஒரு நூலை வந்து எங்கே கட்டணும்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்கே கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். நாங்கள் வந்து இப்படி தான் கட்டுவோம். பட்டம் சூப்பராக பறக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தடில் வந்து இப்போ கட்டிங்களோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க. நான் வந்து போன வீடியோலேருந்து வேறு மாதிரி கட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் வேறு மாதிரி கட்டியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் கட்டுவோம் மேக்ஸிமம். கட்டிட்டு நான் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல சின்னமாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். பறக்க ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி நாட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இழுத்துக்கலாம், கீழே இழுத்துக்கலாம். பறக்க ரொம்ப super இருக்கும். நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக வந்துடும். இந்த மாதிரி அழகாக வந்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பறக்க உடனே வேலை வாங்க வந்து பறக்க விட்டு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பறக்குன்னு சொல்லலாம். நான் வந்து வால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா பட்டம் சூப்பராக பறக்குது. ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நான் லாஸ்ட்டில் பேசியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக பண்ணிச்சுன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து வால் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வால் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வால் லைட்டாக சுத்தம் இருந்துச்சு. அதனால் வால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் வால் அது போதுமாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பராக கூட்டம் வந்துச்சு. சூப்பராக வந்து சொல்லலாம். வீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்களே. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நல்லா பண்ணிச்சு எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த விஷயம் லைக் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண கீழே ரெண்டு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வீட்டு ஒருத்தர் விஷயத்துக்கெல்லாம் நன்றி. வணக்கம்.